ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கல்யாண விருந்துக்கு போகலாமா? இது முடிச்சு நான் போன ஃபஸ்ட்டு கல்யாண விருந்து இது. கல்யாணத்துக்கு சாரீ நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணல, அதனால ப்ளீட் பண்ணலனாலுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வேர் பண்ணுறதுக்கு. இந்த சாரீ வந்து இந்த ரம்லானில் வாங்கினது தான். டே 21க்கு இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துகிட்ருக்கு இந்த சாரீ. ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சாரீ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரைஸுமே வெறும் 700 ருபீஸ் தான். மீஷோலையுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம கல்யாண vlog கண்டினியூ பண்ணலாமா? ஸோ நான் கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. ஹைசினும் இப்படி தான் ரெடி ஆகியிருந்தாரு. எனக்கும் ஆன்ட்டிக்குமே வெளியில் வேலை இருந்ததுனால ஆன்ட்டியுமே எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. யார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஆன்ட்டி வந்து என் அம்மாவோட ஃப்ரெண்டு. நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறது வந்து என் அம்மாவோட அம்மா ஊருக்கு, அதாவது ஆக்கூருக்கு. போகிற வழியில் செமினார் கோயில் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. செமினார் கோயிலில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணதும் போதும் பெரியார் கலைஞர் சிலைங்க எல்லாம் பாவன்ற அளவுக்கு போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு க்ரௌடு. மதிப்பிற்குரிய பெருந்தலைவர்கள் ஏசிலேயே போயிட்டு ஏசிலேயே வர்றதுனால பொதுமக்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்படி இப்படின்னு ஊர்ந்து நகர்ந்து நாங்கள் மண்டபத்துக்கு வந்தாச்சு. மணமகன் அம்மா வழி சொந்தன்றதுனாலையும் ஊரே அம்மாவோட ஊருன்றதுனாலையும் ஊரார் உறவினர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் சலாம் சொல்லி பேசி சரி நம்ம பந்திக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹால் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பந்தி ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து செகண்ட் பந்தியில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். எங்கள் சைடில் தான் நான் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த பார்க்குறேன். இந்த கல்யாணத்துக்கு போகிறவங்க ரொம்ப ஒரு தப்பான செயல் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி சேரை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறது ரொம்ப நல்லா இல்லைங்க. யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். இது போல் பண்ணும்போது ரொம்ப வியடாக இருக்குது. நம்மளாம் ஒரு அடிப்படை அறிவு கூடவா இல்லாமல் இருக்கும். சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டோமா கடன்னு காரில் வந்து ஏறியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். விஷயம்லாம் வைக்கிறீங்கன்னா ரைனி வின்டர் சீசனில் வைங்கப்பா. என்ன வெயில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.